என்னப்பா ஒவ்வொருத்தரா விட்டு விட்டு இடிக்கிறியா? ஐயப்பா வணக்கம். ஐயப்பா எங்க கிட்டேமா? ஹலோ உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, அதனாலதான் எடுத்துட்டு இருக்கேன். உடம்பு எப்படி இருக்கு? இடிச்சு நீ தான் சொல்லணும் எப்படி இருக்கு. கண்ணு முன்னாடி இருக்கா பரடில இருக்கா? முன்னாடி இருக்கனாலதான் கரெக்டா பார்த்து இடிச்சிருக்கேன். இல்லன்னா செவுத்துல தான் போடிச்சிருப்பேன். யோ நீ எல்லாம் ஒரு அக்கா வச்சுற பண்ணனியா? இல்ல அண்ணன் தம்பியோட தான் பண்ணேன். அதான் 3 பேர் அண்ணன் தம்பி. யோ உன்ன ஒரு தாய் என்ன பத்தாங்க? உன்னை யாரு பத்தாங்க? அப்பா தான் பத்தாரா? ஆமா எங்க அப்பா தான் பத்தாங்க. ஆமா யோ அறிவு இருக்கு உனக்கு? ஒரு பொம்பளை பிள்ளை அடிக்க பார்த்து இடிக்கிறியே. நீ சோத்தோட சின்ன பண்றியா நீ? இடிக்கிறதுக்கும் சோறு திங்கிறதுக்கும் என்ன இருக்கு? சோறு தின்னாலும் சோத்துக்கு அறிவு வரும், புத்தி வரும். சோத்தோட நிக்கிற நீ வேற எதுவும் தின்னா ஏமா தமா சோறு தின்னாதேன் நல்லா தெம்பா இடிக்கலாம். லூசு சோறு தின்னாலும் இட்லி தோசை தின்னாலும் புத்தி வராது. காலையில சாணி தான் வரும். புத்தி வரணும்னா நல்லா படிக்கணும், படிச்சாத்தான் புத்தி வரும். சோறு தின்னா புத்தி வரணும்னா சாப்பிடுறது. சாப்பிடுறதுக்கு தான் புத்தி வருது. தெம்பா இருந்து படிக்கணும்ல. சாப்பிட்டா புத்தி வந்துருமா? ஆமா நான் ஏதாவது கேட்பேன், நீங்க சண்டைக்கு வர்றீங்க. நீங்களே சொல்லுங்க தலைவா, சாப்பிட்டா புத்தி வருமா படிச்சா புத்தி வருமா? சாப்பிட்டுட்டு படிச்சா புத்தி வரும். ஒரு படிக்கணும் பச்சை பையன் சகப்பு பையன் சொல்றாரு கேட்டு படிக்கணும் இல்லைன்னா ஒரு அனுபவம் வேணும். படிக்கணும் இல்லைன்னா ஒரு அனுபவம் வேணும். நீங்க படிக்கணும்னா தெம்பு வேணுமா இல்லைங்க? முதல்ல சாப்பிடணுமா இல்லைங்க? சோறு திங்கலன்னா படிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்க படிக்க முடியும். நல்லா உனக்கு தெரிஞ்சுக்க. வயிறு எப்படி ராஜா அப்படி கூட பச்சை தண்ணியை குடிச்சிட்டு கூட படிப்பாங்க. செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு விடலாம்னு சொன்னான் பாரதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? செவிக்கு உணவில்லாத போது நல்ல விஷயங்களை காதுல கேட்க முடியாத நேரம் அப்படி சோறு தின்றா. சோத்த தின்னா புத்தி வேலை செய்யாதுறான்னா. வயிறு டிம்முடுச்சுன்னா கண்ணு ஜிம்முங்குமா. சரி வயிற்றுல சோறு முட்டை தின்னாச்சுன்னா தூக்கம் தான் வருமே தவிர படிக்கிற சிந்தனை வராது. வயிற்றை எவன் ஒருவன் காலியா போடுறானோ அப்பத்தான் டாப் ஓப்பன் ஆகி இங்க அறிவு வேலை செய்யும். இங்க இறைய போட்டான்னா புத்தி மந்தமா தான் போகுமே தவிர. அதனால இனிமேல் சோத்தை தின்னாத்தான் புத்தி வரும்னு இனிமேல் சொல்லாத யாரே. சோறு தின்னா சோறு எப்படி இடிக்கலாம்? நீ எப்படி இருக்காம நான் விட்டு என் வேலை விட்டு நான் மட்டும் ஆடி பட்டு இப்படித்தான் அடிக்கலாம். மைக் எடுத்தா மண்டை அடிச்சு தெரிஞ்சுங்க. என்னடா கேட்டா டெமோ காட்டினா தப்பா இருக்கு. அங்க சொல்லி காமிங்கல நீங்க. சொல்லி காட்டுறதுக்கு எப்படி நீ இடிக்கல நீ? தியரியை விட பிராக்டிகல் ரொம்ப. உனக்கு படிச்சிருக்கியா? சொன்னா புரியுமா? தியரி பிராக்டிகல்னு தெரியுமா? தெரிஞ்சுக்காம நான் தெரியாம கூட சொல்லிவிட்டு அப்புறம் மாட்டிக்க கூடாது. தியரி அப்படிங்கிறது சரி படிக்கிறது, பிராக்டிகல்ங்கிறது செஞ்சு பார்க்கறது. எப்பவுமே படிக்கிறது காட்டிலும் செஞ்சு பார்த்தோம்னா ஈஸியா விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். அதான் செயல்முறை. நானும் செஞ்சு பார்த்தேன். யாரை செஞ்சு பார்க்கற? என்னை செஞ்சு பார்க்கறியா? ஐயோ எனக்கு இப்ப நான் ஐயப்ப கோயிலுக்கு மாலை ஓட்டிருக்கேன். செஞ்சு பார்க்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல. சொல்றீங்களா? நான் மண்டை உடைக்க செஞ்சு பார்க்கணுமா? பரவாயில்ல. ஒவ்வொருத்தரும் ஆள் வர்றாங்க. பொம்பளை பிள்ளை நீ செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா வரிசையா வருவாங்க. என்னால சமாளிக்க முடியாது. அதனால அந்த பழக்கத்தை விட்டுரு. ஹலோ உங்கள மாதிரி எத்தனை பேரை பாத்துறேன் சும்மா நிப்பாடுங்க. அப்புறம் என்னடா ஏற்கனவே கொள்ள பேரை பாத்துர்க்கான். ஹலோ நம்ம எத்தனாவது ஆளு தெரியும்? இங்க பாருங்க, இந்த மாதிரி மேடையில ஏன் வயசுக்கு உங்கள மாதிரி எத்தனை பப்பன பாத்துட்டு வந்திருப்பேன். அதான் போங்க போங்கன்னு இல்ல. நான் யார்ட்ட போறது? ஆளை காட்டு போறேன். ஏன் ஆளுகிட்ட சொன்னாங்க போவீங்களா? இல்ல போக மாட்டீங்களா? அப்படி இல்ல, எதுவும் கரெக்டா கேட்டுட்டு போணும். இல்ல போறதுனா ஆளை போன் இல்ல. ஒண்ணு ஆளை காட்டு. இல்லன்னா நீ வா. அட அடிச்சுக்காம இங்க இருந்தா வந்தீங்க. அந்த வழிய பாத்து போங்க. வந்த வழியில இங்க இருந்தா வந்தீங்க. அந்த வழிய பாத்து போங்க. ஒரு மனிதன் வந்த வழியில போலாமா? மனுஷனா நீங்க சொல்ற வழி சொல்லணும். அந்த வழிய சொல்லுங்க. கேக்குறதுக்கு மட்டும் போய் சொல்லு. வந்த வழியில போலாமா? அந்த வழியில போக முடியாது. போக முடியாது. வந்த வழியில போக முடியாது. போக முடியாது. ஏன் போக முடியாது? நீங்க சொல்றது அம்மா வயித்துல இருந்து வந்து. இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. என்னெல்லாம் உன்னை கேட்கல. வந்த வழியில போலாமா? அப்ப இந்த வழியில போலாம்னா நீங்க வந்த வழியில போக முடியாது. நான் என்ன கேக்குறேன் அது கூட பதில். வந்த வழியில போலாமா? போக முடியாது. போக முடியாதா? இப்ப நீ அங்க இருந்து எந்த வழியா வந்த? காரியாவட்டி வழியா தானே வந்த? திரும்ப போகல காரியாவட்டி வழியா போகாம புதுக்கோட்டை வழியா போயோ? அங்க இருந்து வந்து ரொம்ப நேரம் ஆகுதுங்க. இப்ப நான் இங்க இருந்து வந்திருக்கேன். நீ ஏன்டா 50 ரூபாய் கொடுத்து இந்த பால் கொடுத்துற? பேசாம உட்கார்றா. 145 ரூபாயா? தண்ணி பாம்பு. நீ அடி ஒட்டி சாப்பிட்ற. தண்ணி பாம்பை கொண்டு விடுவாங்க. கடிக்காது, நக்கத்தான் செய்யும். அது
நீ நக்குனாலும் விஷயம் ஏறாது. பேசாம வேட்டிக்குள்ள கையை கொடுத்து படு. சரியா? உனக்கு என்ன பிரச்சனை? ஏய் மண்டே புலந்தவங்க அப்ப பேசாம படுத்துக்கணும். என் குணம் தெரியாது, சிரிச்சு இருக்கேன்னு பாத்தியா? கொண்டு விடு. நீ அவளுக்கு எல்லா தான் பேச. ஆல்ரவுண்டர் பேசுறாரு, அவர் குடியாரா? ஆல்ரவுண்டர் பேசுறாரு, அவர் குடியாரா? பெட்டியார் பேசுறாரு, அவர் குடியாரா? உனக்கு எதிர பேசினா சொல்லு. ஆமா, எனக்கு எதிர பேசினாரு. என்ன பேசுவாரு. பேசுவாரா? பேசுவாரு, பேசு தோளு அப்புறம் பாத்துக்குறவா. பேசுவாரு. ஒழுக்கமா நடந்துக்க. நான் ஒழுக்கமா நின்னுகிட்டு இருக்கேன். நீங்க ஒழுக்கமா நின்னுங்க. வாய் அடக்கம் தேவை. நீங்க வாய் அடக்கி பேசுங்க. ஏய் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையட்ட எடுத்து பேச கூடாது. இல்லனா ஏன் பேச பிறந்தவன் பெண்கள் தெரிஞ்சுங்க முதல்ல. ஆள பிறந்தவன் ஆண்மகன், அடங்கி போறவதான் பொம்பளை. நீ எத்தனை ஆளா இருந்தாலும் டெல்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு பிள்ளைதான், வீட்டுக்கு அடங்கிதான் போகணும். ஒரு குடும்பத்துல இருக்க பொம்பளை பிள்ளை அடங்கி பிள்ளைக்கு அடங்கி நடக்கணும். அதுதான் பொம்பளை. நீ பெரிய வாத்தியார் உள்ள பார்க்கலாம், டீச்சர் உள்ள பார்க்கலாம், அது அங்கோட முடிச்சுக்கணும். குடும்பத்துக்கு வந்தா புருஷனுக்கு அடங்கி தான் போகணும். நான் டீச்சர்னு புருஷன் கம்பெடுத்துட்டு ஆட்டப்படாது. அவன் கம்பெடுத்து புருஷனை அடங்காம தெரிஞ்சா என்ன பண்றது? தெரியும், அப்படிதான் தெரியும். ஆம்பளை அடங்காத புருஷனை அடக்கிதான் திருத்தணும். அடக்குறது எதுல அடக்க? எதுல எதுல அடக்க? கம்பெடுத்து எப்ப பார்த்தா குடி குடி குடியில கிடக்குறானே அவனை அடக்கிதான் ஆகணும். நாங்க கம்பெடுத்து அடக்க கம்பளையோ வாயாலையோ அன்பால அடக்க தெரிஞ்சவதான் பொம்பளை. கம்பெடுத்துக்கிட்டு அடிச்சுன்னா கோடி மயிர்னு விட்டு போவானே தவிர திரும்ப உங்ககிட்ட வரமாட்டான். கண் ஜாடையில வராத பொண்டாட்டி கை ஜாடையில வரமாட்டா. தெரிஞ்சுக்க, அன்பிற்கு முண்டோ அடக்கும் தாழ்லான. உனக்கு அந்த பக்குவம் பத்தல. நீ முதல்ல வாய் அடக்கி பேசு. நீங்க முதல்ல வாய் அடக்கி பேசுங்க. வாயு பதனம், கை பதனம், பிரஜாபதி பதனம். என்ன என்ன சொல்லுங்க. அப்படின்னா என்ன? இல்ல நீங்களே சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க. என்ன கேட்டவனே? அட சொல்லுங்கங்க. நீங்க தானே சொல்லுங்க. சொல்லுங்க. கை பதனம், வாயு பதனம், பிரஜாபதி பதனம் அப்படின்னா என்ன? இல்ல சொல்லுங்க. வாய் அடக்கம் தேவை. கை பதனம்னா? கை அடக்கம் தேவை. கை பதனம்னா? நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியல. அது இல்ல லூசு. கை பதனம்னா கைய பக்கமா வச்சு கண்ட இடத்துல கை வைக்க கூடாது. நான் கண்ட இடத்துல கை வைக்கல. கைய பக்கமா தான் வச்சிருக்கேன். பக்கமா சொல்றேன். வாய் பதனம்னா கண்ட இடத்துல வாய் வைக்க கூடாது. சரி. பிரஜாபதி பதனம் இல்ல சொல்லுங்க. சொல்லுங்க. தெரியல சொல்லுங்க. ஏய் நான் என்ன வாத்தியார் அவனுக்கு பாடம் சொல்றேன். நீங்க தானே சொல்றீங்க. அப்புறம் வாய் இழி இப்ப நான் பேசுவேன். மயிரை புடுங்குவேன்ற. அப்புறம் கேட்டா அப்புறம் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க தானே சொல்றீங்க. பிரஜாபதினா என்னன்னு உனக்கு தெரியல. தெரியல சொல்லுங்க. பெருசுகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இல்ல நீங்களே சொல்லுங்க. நானே சொல்லக்கூடாது. ஒரு தடவை கேட்டுக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. நீங்களே சொல்லுங்க. இந்த கப்பு சொல்றாரு. அப்ப பிரஜாபதினா என்ன சொல்லு? நான் என்ன செய்யட்டேன்? இனிமேல் கை வதனம், வாய் வதனம், பிரஜாபதி வதனம்னா தெரியல சொல்லுங்க. எல்லாம் என்னன்னு புள்ள பத்தி மயிரை புடுங்க. நீங்க சொல்லுங்க. அப்படி இல்ல, இதெல்லாம் விவரம் தெரிஞ்சுக்கணும். அதுல கிராமத்துல வரணும்ல. சரிங்க. தெரியல சொல்லுங்க. எங்களுக்கு தெரியும்னா கூட டவுன்ல உள்ளவங்க தெரியாது. ஒரு கிராமத்து பிள்ளைக்கு பிரஜாபதி என்ன தெரியாதா? அத தெரியலங்க. சொல்லுங்கங்கறேன். பிரஜாபதினா ஓ அத சொல்றேனா? அது தெரியல. அது ஆணுக்கு பெண்ணுக்கு ரெண்டு பேருக்கு உண்டு. பிரஜாபதி ஒரு ஆம்பளை கோமணத்தை இறுக்கி கட்டணும். அது மாதிரி பொம்பளை அடக்கமா இருந்தாச்சா பிழைக்க முடியும். என்னங்க நான் சொல்றது கரெக்டா வந்து அடக்காம தெரியணுமா? இல்ல அடக்காம தெரியறாங்க. ஒழுக்கமா பவர் செல்ல கட்டிக்கிட்டு தெரியறாங்க. அட நான் உங்களுக்கு விளக்கம் தான் சொல்றேன். இது மூணு சரியா சொல்றீங்க. இந்த விளக்கத்தை கேட்டா கேளு, கேக்காடி போ. நான் வந்து சொல்றேன், ஐயா வெளிக்கிறதுக்கிட்டு வெள்ளரிக்காயை திங்காதீங்கிறேன். நான் அதுல தொட்டுக்கிட்டு தாண்டா திம்பேன்னா நான் என்ன செய்ய முடியும்? நான் என்ன தொட்டுக்கிட்டு நம்ம புத்தி தான் சொல்ல முடியும். எதுக்கு சொல்றீங்க நீங்க இப்ப? உனக்கு விளக்கம் ஒரு பொம்பளை இப்படித்தான் எடுக்கணும். எப்படி? ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கணும். அது நம்ம பண்பாடு கலாச்சாரம். 5 வயசு பையலா இருந்தாலும் ஆம்பளை பையன் ரோட்ல நடந்து வர்றான்னா 50 வயசு கிழவியா இருக்கட்டுமே காலை நீட்டி உட்கார்ந்து இருந்தான்னா ஆம்பளை பையன் வர்ற காலம் மடக்கணும். நாங்களா கொடுக்கணும். 5 வயசு பையதால நம்ம பேரன் தான், நம்ம மகன் தான், அவனுக்கு என்ன மரியாதை அப்படின்னு நீட்டினா பின்னாடி கொழுப்பு வச்சு போச்சுன்னு அர்த்தம். யாருக்கு? உங்களுக்கா எங்களுக்கா? நீட்டுறது யாரு? நீயா நானா? நாங்களா பார்த்து கொடுக்கணும் உங்களுக்கு மரியாதை. இதுதான் தப்பு. ஆம்பளை பிள்ளை வருது நாங்களா கொடுக்குறோம் பாத்தீங்களா? இதுதான் தப்புன்னு. என்ன தப்பு? நாங்களா கொடுக்குறோம் மரியாதைன்னா அது திமிரு. கொடுக்கணும் மரியாதை, அதுதான் பண்பாடு. பண்பாடுக்கும் திமிருக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதா? அதனால பண்பாடோடு நடந்துக்க. பச்சை பிள்ளைன்னு பாக்குறேன், வேற மாதிரி ஆயிக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? தெரிச்சு வருது. என்ன பார்த்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு ஆம்பளை பையன் நான் கை வச்சேனா பொம்பளை நெஞ்ச பிடிச்சி தள்ளுறா. ஏங்க ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கைய வச்சு தள்ளுது. ஒரு ஆம்பளை நீங்க பதிலுக்கு நெஞ்சில கைய வச்சு தள்ளுறது இல்லையா? அதை நான் நெஞ்சில கைய வச்சு தள்ள நீ ஓசில புள்ள புள்ளையும் பார்க்கலாம் ஆசைப்படுறேன்.
ஐ டோன்ட் லைக் மிஸ்டர் முத்துராஜ். ஐ எம் வெரி டீசென்ட் மேன். என்ன வேணா பேசலாம். நான் எனக்கு ஒரு கணக்கோடு இருப்பேன். ஏன்னா என் தாய் குலங்கள் உட்கார்ந்துருக்கு. அதுக்கு முகத்தை சுளிக்கிற மாதிரி தலையை கீழே பாடுற மாதிரி ஒரு வார்த்தையை நான் பேசிவிட்டேன்னா நான் மருந்து குடிக்கலாம். ஐ எம் பண்பாடு தெரிஞ்சுவேன். நீங்க பக்குவம் பத்தல. அதனால தான் வந்து இடிக்கிறீங்களா பொம்பளை வந்து? உங்களுக்கு பண்பாடு தெரிஞ்சீங்களா? அடங்கி தான் போகணும். எத்தனை வருஷம் என்னத்துக்கு அடங்கி போகணும்? 2050 வந்தாலும் ஏன் காரணம் என்னங்க? காரணம் சொல்லுங்க. என்ன காரணம்? ஏன் அடங்கி போகணும் நாங்க? ஏன்னு கேக்குறேன். ஆணுக்கு ஒரு சட்டம், பெண்ணுக்கு ஒரு சட்டம். ஏன் எழுதி வச்சா? ஏன் உனக்கு 16 முழம். என்னது? புடவை தானே? அப்புறம் ஏன் என்னதுன்னு கேக்குறேன். உனக்கே சந்தேகமா இருக்கு. திடீர்னு சொன்னீங்கன்னா வேற எதுவும் உனக்கு 16 முழம் இருக்கா? என்ன 16 முழம்? இல்ல முடி அவுத்து விட்டாலும் கல் புடனை கீழே இறங்காது. அப்புறம் எங்கிட்ட உனக்கு வரப்போது பொம்பளைக்கு இந்த காலத்துல முடி கட்டி வச்சிருக்கேன். எவ்வளவு நீளம் உங்களுக்கு தெரியாதுல்ல? இன்னும் தாய் கட்டி வச்சிருக்கனால தெரியல. அவுத்து விட்டா தான் தெரியும் எவ்வளவு நீளம். அத கேட்கல. பொம்பளைக்கு 16 முழம். சரி. ஆம்பளைக்கு 1 முழம் போதும். எப்படி? 1 முழம் குனு கோமணம் இருந்தா போதும். அவனுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்ல விவசாயி பாரு. தக்காளி ஏற்கலப்ப எடுத்து வயக்காட்டுல உழுவும் போது ஜீன்ஸ் பேண்ட் போட்டா உழுவா. வெறும் கோமணம் தான். தக்காளி அவன் பாட்டுக்கு விவசாயி பாரா ஜாரியா உழுதுட்டு கிடப்பேன். ஆம்பளைக்கு அந்த ஒத்த கோமணம் இருந்தா போதும். 16 முழம் சேலை வேணும். இப்போ எங்க விவசாயம் பாக்குறீங்க நீங்க? எங்க ஒயின் ஷாப்புக்கு அங்கதான் நிக்கிறியா? கீவுல நீங்க என்ன பண்றீங்க? நாங்க குடும்பத்தை பாக்குறோம். யாரு நீ அரசுக்கு எதிரா பேசுற? யாரு? யூடியூப் வீடியோ ஓடிட்டு இருக்கு. ஓடட்டும். ஒயின் ஷாப்ல தான் கிடக்குறீங்க. ஒயின் ஷாப்ல தான் கிடக்குறீங்க. சொல்லுங்க. ஒயின் ஷாப்ல கிடக்குறீங்க. ஒயின் ஷாப்ல கிடக்குறீங்க. எப்ப பார்த்தா குடியில வாயில வச்சு வந்துட்டே இருக்கீங்க. கேட்டுங்க பங்களே. அப்புறம் நான் ஏதாவது சொல்லிவிட்டேன்னு பேசுவீங்க. நாங்க ஊரா ஒயின் ஷாப்ல கிடக்குறோமா? ஆமா. ஏன் கிடக்குறான்? குடிக்கிறதுக்கு தான். ஏன் கிடக்குறாங்க? ஒயின் ஷாப் இருக்கனால தான கிடக்குறான். ஆமா. ஒயின் ஷாப் யார் தரக்குறா? யார் வந்து அரசாங்கம். அப்ப நீ அரசாங்கம் எதிரா பேசுறேன். யார்? நானா? நோட் திஸ் பாயிண்ட். ஆமா அரசாங்கம் எதிரா தான் பேசுறேன். எதிரா தான் பேசுறேன். ஓ அவ்வளவு தைரியமா? நாளைக்கு பிடிச்சு உள்ள தள்ளுவாங்க. யார? உங்களையா என்னையா? எப்பவுமே உன்னை தான் உள்ள தள்ளுவாங்க. எதுக்கு? நீ தான எதிரா பேசுற. என்னத்துக்கு நாங்க பேசுறேன்? எதுக்கு நாங்க நான் அரசாங்கத்தின் ஆதரிப்பாளர். குடிக்கிறமா விக்கிறமா எதுக்கு எங்க உள்ள தள்ளுறாங்க? ஆம்பளை ஆளுங்க கூட அரசாங்கத்தை ஆதரிக்கிறவங்க. நீங்களா? அதனால ஒயின் ஷாப்ல இருக்கோம். ஐயோ நீங்க குடிக்கிறதே இல்லையா? நாங்க குடிக்கிறது கிடையாது. அப்புறம் மதுரையில இருக்க லேடிஸ் பார் தனியா திறந்திருக்கானே. என்ன மேரி திறந்திருக்கீங்க? அது மதுரையில. அது என்ன ஆந்திராவில இருக்கு? நம்ம தமிழ்நாட்டுல தானே இருக்கு. பொம்பளை குடிக்கிறதா இருந்தாலும் பொம்பளை இந்த குடிங்கிறது ஆணுக்கு பெண்ணுக்கு ரெண்டுக்கு சமம். சில பொம்பளை வெளிய தெரியாம குடிக்கிறா. சில பொம்பளை வெளிய தெரியும். அன்னைக்கே பாடிக்காங்க. சில ஆம்பளை குடிக்காமல இருக்கான். சில பொம்பளை குடிக்கவும் செய்யுது. குடிக்காத ஆள் இருக்கு. அது வந்து பொதுப்படையான பிரச்சனை. அது நம்ம பப்ளிக் கொண்டு வரப்படா. அது சரி. விளக்கு வட்டு ஆணு மேலும் சேர்ந்து குடிக்குது. அன்னைக்கே பாட்டு எழுதி வச்சிருக்கேன். அப்பவே இப்ப யாருக்கு பேசுறா மச்சான் பட்டி? ஏங்க நாங்கள் எத்தனை காலத்துல பொறுமையா இருக்கிறோம். நாங்க குடும்பம் நாங்கள் எவ்வளவுதான் கட்டி பாக்குறது. குடிக்காதையா குடிக்காத எங்க கேக்குறீங்க நீங்க? ஆனா நம்மளும் குடிப்போமே நாங்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். குடும்பம் குண்டி தீக்கும். தெரியுதுல? குடும்பத்தை திருத்துற ஆளு நீ குடிக்க நானும் குடிச்சா அந்த குடும்பம் விளங்குமாயா? இப்ப தெரியுதா திருத்துறது யாருக்கு குடும்பத்தை? எப்படி திருத்துறது? எப்படி திருத்துறது? எப்படி? ஆமா திருந்தாத ஆளை இப்படி திருத்தணும். உனக்கு ஒரு பக்குவம் சொல்லித்தரேன். சொல்லுங்க. குடியார புருஷனை திருத்தணும்னா அதுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன். அது மாதிரி திருத்திக்க. நான் உங்க எல்லாருக்குமே சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு குடியார குடும்பம் இருந்துச்சு. அந்த பயலுக்கு எவனும் பொண்ணு கொடுக்கல. குடியாரன்னு. ஆனா எவனோ ஒருத்தன் கொடுத்துட்டான். அந்த பிள்ளையும் தைரியமா புருஷன் நான் திருத்திக்கிறேன் நீங்க கட்டி வைக்க. தைரியமான ஆளு. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என்ன தெரியுமா? இவன் நல்ல போதையில உள்ள போய் நின்றுருக்கான். அந்த பிள்ளை சேலை துணிமணி சாக்கெட்லாம் அவுத்து போட்டு நிர்வாணமா நின்றுச்சு. இவன் அரை போதில் இப்படி பார்த்தேன். என்னடி இப்படி நிக்கிறேன்? வாடா குடியார நாயே. யாரு? இன்னைக்கு ஓ முன்னாடி அம்மனமா நிக்கிறேன். நாளைக்கு நீ இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதே அம்மனத்தோட தெருவில் போய் நிப்பேன். இன்னாரு பொண்டாட்டி அம்மனமா நிக்கிறான்னு உன்னையத்தான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தை. அன்னையோட அவன் குடிய விட்டான். பல 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 மாதிரி நீ புருஷனை திருத்தணும்னா மொட்டைக்குண்டியா தெருவில் போய் நின்னா தெருவில் போய் நிக்கணும். பேச்சுக்கு சொல்றேன்மா நம்ம முண்டாட்டி இப்படி நிக்கிறாளேன்னு அன்னையோட அவன் தெரிஞ்சிருவான். நல்ல யோசனை சொல்றேன். அது கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்ப நம்ம அப்படி நின்னா நீங்க திருந்த மாட்டீங்க. பாத்திருக்கியா? அவ்வளவு லொப்ப பயிலா இருப்பான். நீ முட்டைக்குண்டியா நின்னு தெரிஞ்சலைன்னா அப்ப அவளை எதை கூட நம்ம திருத்த முடியாது. திருந்த மாட்டியா நீங்க? மாட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன் முன்னாடி சொன்னியா? எதுக்கு முட்டைக்குண்டியா நின்று நான் திருந்தலைன்னா ஏன் தெரிஞ்சுக்க.
1000 குட்டி செவரை தாண்டினாலும் ஆண்மகன் தான். அவனுக்கு என்னைக்கும் கேடு வராது. அவனுக்கு வந்து பாதிப்பும் இல்ல. பொம்பளை அப்படி இல்ல. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. என்ன அர்த்தம்? கோடினா புது துணி, ஒரு செலவை பண்ண வரைக்கும் தான். அப்புறம் பழைய துணி தான். குமரிங்கிறது எது வரைக்கும்? ஒத்த புள்ள பக்கம் வரைக்கும். ஒரு புள்ள பத்துட்டா கிளட்ட முடியா மூளையில தள்ளிடுவேன். ஆம்பளை அப்படி இல்ல. 80 வயசுலயும் நரச மேசியை முறுக்கி விட்டு மணவரல மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி என் சிங்கங்களுக்கு தான் இருக்கு. அது உங்களுக்கு கிடையாது. நீங்க 1000 குட்டி சேவரை தாண்டறாலும் எங்க கிட்ட தான் வந்தாகணும். புரியுதா? புரியல. 1000 குட்டி சேவரை தாண்டறாலும் இங்க பொம்பளை கிட்ட தான் நீங்க வந்தாகணும். வேற எங்க போறீங்க? இல்ல எனக்கு சரியா விளங்கல. எனக்கு 1000 குட்டி சேவரை தாண்டறதுன்னு சொன்னீங்கல்ல. 1000 குட்டி சேவரை தாண்டினாலும் இல்ல 2000 குட்டி சேவரை தாண்டினாலும் எங்க கிட்ட தான் வந்தாகணும். பொம்பளையிட தாங்க வந்தாகணும். சொல்றது விஷயம் சரி, கரெக்டா சொல்லணும். 1000 குட்டிச்சவரை தாண்டேன்னு சொன்னீங்க. அந்த 1000 குட்டிச்சவருன்னு சொல்றதும் பொம்பளை தான். குட்டி 1000 பொம்பளைட்டு தான் போறீங்கன்னு நீ சொல்லணும். போனாலும் பொண்டாட்டில வந்து தான ஆகணும். அதுதான் கரெக்ட். 1000 பொம்பளைட்ட போனாலும் ஆம்பளைக்கு பேர் ஆம்பளை தான். போட்டி ஓட்டு பண்ணி சொன்னவாரு, நீ குடிச்சா நானும் குடிப்பேன்னு. அது மாதிரி நீ ஒரு பொம்பளைட்டு போனா நான் ஒரு ஆம்பளைட்டு போவேன்னு ஒரு பொம்பளை போனா அதுக்கு பேரு வேற. புரியுதா? அதனால ஆம்பளைக்கு பொம்பளை போட்டி வரக்கூடாது. ஹலோ, மேல கை வைக்கிறத வேண்டாம். இப்ப கீழே வைக்கவா? நீதான் சொல்ற மேல வைக்க வேணாமா, இப்ப கீழே வைக்கலாம் தானே அர்த்தம். தெரிஞ்சுக்கணுமா? மேலேயே வைக்க கூடாதுன்னா எப்படி கீழே ஒத்துக்கா? என்னடா வம்பா இருக்கு? எங்கிட்டு வைக்கணும்னு சொன்னா சரி. இந்த கரண்ட் ஒயர் இருக்கு, அதுல கொண்டு வைங்க பாப்போம். இந்த ஒயர்ல கொண்டு வைங்க பாப்போம். அது அடிக்கும்ல. தெரியுதுல? இது அடிக்காது. அடிக்க மாட்டேன், மண்டை உடைச்சு. சம்சாரத்துக்கு மின்சாரத்துக்கு வித்தியாசம். அது தொட்டா அடிக்கும், இது தொட்டா பிடிக்கும். அதுதான் வித்தியாசம். நீ சின்ன பிள்ளை இருக்க. இங்க பாருங்க, மேல கை வைக்கிறது வேண்டாம். மீண்டும் ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை. நம்ம இங்க என்ன பண்ணிருக்கீங்க? யாரும் பத்தது. ஓகே. வாட் பிசினஸ்? கம் ஆன், டெல் மீ. மாம்பழம். மாம்பழம், மாம்பழம். மாம்பழம். வெரி குட் பிசினஸ். மாதா ஊட்டாத சாப்பாட்டை மாதா ஊட்டாத மாங்காய் ஊட்ட. ஓஹோ. ஒரு கீத்து மாம்பழம் இருந்தா ஒரு தட்டு சோத்தை தின்னுடலாமா? அந்த வியாபாரம் பண்றீங்க. ஆமா. என்ன மாம்பழம்? மல்கோவா. ஏன்னா மாம்பழத்துல பல சாதி மாம்பழம் இருக்கு. என்னது? பல ஜாதி மாம்பழம் இருக்கு. மாம்பழத்துல அத்தனை வகை இருக்கா? மல்கோவா, உதாத்தா, காசாலட்டு, கல்லாமணி, பாலாமணி, நீலா, செந்தூரா. யார் அவங்கலாம்? யார் இவங்க? அவர் பல வகை மாம்பழ ஜாதி இருக்குன்னு சொல்றாரு. யாரு சொல்ற புரியுதா இல்லையா? புரியுதுங்க. அதான் மல்கோவா, பங்கனம்பள்ளி, காசாலட்டு, கல்லாமணி, பாலாமணி, நீலா, செந்தூரம், கிளிமூக்கு, இதெல்லாம் தெரியுதா? சரி, அதான் சொல்லுங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? என்னன்னு தெரியல. நீ மாம்பழம் வச்சு மயிரை புடுங்கின. எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் மாம்பழ பேரு தான். இதெல்லாம் தெரியாம ஒரு வியாபாரி மாம்பழம் பண்ணா அது எப்படி இருக்கு லட்சணம்? ஏங்க நான் விக்கிறது மல்கோவா. அந்த பழம் வித்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு பழம் தான் வைப்பியா? அந்த பழம் சீசன்ல வியாபாரம் பண்ண மாட்டேன். சோத்துக்கு நக்கிட்டு உட்காந்துருப்பேன். இல்ல கேக்குறேன். ஏன் வேற மாம்பழம் கிடைச்சா வாங்கி வைக்க மாட்டேன்? வேற யாரும் பாப்பேன். சரி, மாம்பழம் தானே. யாரு பழம்? என்னோட பழம். ஓம்பளமா? என்னுடைய பழம். அதான் ஓம்பளம் தானே. என்னுடைய பழம். ஓம்பளம் தானே. என் பழம் தான். அவ்வளவுதான், முடிஞ்சு. மாம்பழமா ஓம்பளமா? மாம்பழம் வந்து என்னுடைய பழம். கேக்குறது மாம்பழமா ஓம்பளமா? மாம்பழம் வந்து ஏன் பழங்க? இப்ப மார்க்கெட்ல போய் உட்கார்ந்து மாம்பழம் வாங்கன்னு சொல்லுவியா இல்ல ஏம்பழம் வாங்கன்னு சொல்லுவியா? மாம்பழம் வாங்கன்னு சொல்லுங்க. அப்ப ஓம்பளம் இல்ல. ஏங்க ஏன் வீட்டு பழக்கனால மாம்பழம் வித்துட்டு இருக்கேன். ஓம் பூட்டு பழம், ஓம் ஜாய் பழம்னு சொல்லக்கூடாது. ஓம்பளமா மாம்பழம்? ஏன் பழத்தை தான் மாம்பழம் வித்துட்டு இருக்கேன். ஓம் பழத்தை தான் மாம்பழமாவே வைக்கிறியா? அப்படி சொல்ல வேண்டியதான தெளிவா? இப்படி தெளிவா பேசினா எப்படி நமக்கு புரியும்? மாம்பழம் வைக்க வந்தாங்க உம்மா. ஹலோ, விளைக்குமா? ஹலோ ப்ரோ, அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும் சொல்லிட்டேன். என்ன பிரச்சனை? அவங்க அம்மா போய் சொன்னாக்க எனக்கு கோவம் வருமா வராதா? ஏன் அவங்க அம்மால நீ வச்சிருக்கியா? மாம்பழத்தை அந்த பிள்ளை வச்சிருக்கு, அவங்க அம்மால நீ வச்சிருக்கியா? அப்படித்தானே? அப்ப நீ எனக்கு மாமனார் முறை வேணும். பரவாயில்ல. ஏமா என்ன சீர்திருக்கிற லூசு பக்கி? உம்மால அவன் வச்சிருக்கோம்னா கெக்க பக்கம் வச்சிருக்கிய. ஏன்டா லூசு பழைய நீ யாரா அப்படி கேட்க வேணாமா?
அது எங்க சித்தப்பா அப்ப வச்சுக்கிறாரோ? வச்சுக்கறலங்க, அவங்க பாதுகாப்பு ஐ எம் வெரி பாத்துக்கறாங்க. சாரி. உங்க கூட்டு குடும்பம்ங்கிறது தெரியாம பேசிட்டேன். ஓகே, டேக் இட் ஈஸி பாலாஜி. மாப்பிள விக்கோட அம்மா மாமலை விஜயதா அம்மா ஓ பாத்தக்காரிய சம்மா சாமி எந்திரிச்சா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து என்ன கேட்க போறீங்க? ஹலோ ஹலோ பார்த்து வயிறு. ஹலோ அந்த பொண்ணு எவ்வளவு தைரியமா நின்னுகிட்டு இருக்குது, நீங்க என்னமோ இவ்வளவு கொண்டாடுறீங்க? ஹலோ ஹலோ என்னங்க இவ்வளவு வெக்கப்படுறீங்க? அதுவே எவ்வளவு தைரியமா நிக்குது. அவ உருத்த சிரிக்கி பேச ஹலோ ஹலோ வாய்க்கு வந்து சொல்லிவிட்டு கட்ட பேர் வாங்கிக்குவேன். அது எனக்கு கூச்ச சுபாவம். உங்களுக்கு. பட் எனக்கு லேடிஸ்ட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணி பழக்கம். ஹலோ 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 பட் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு இது சர்வீஸா இருக்கும்ல. ஹலோ இங்க பாருங்க. மைக் எடுத்து மண்டை அடிச்சு. இதுக்காங்க நான் எதை அர்த்தமா சொல்லிவிட்டு கட்ட பேர் வாங்கிக்கிறது என் பழக்கமா போச்சு. இது நான் எப்படி சும்மா மாயாலே சொல்லுங்க. நான் நான் உங்களை ஓப்பனா ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன கேட்க போறீங்க? இல்லை, நீங்க சங்கடப்படுறத பார்க்கும்போது நான் வேண்டாம், நீங்களே என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா என்ன எது சொன்னாலும் என்னைக்கே வந்தா நான் என்னதான் சாந்தி அவர் கிடக்கட்டாங்க. நாங்கள் 4 பேரும் ஓப்பனா. என்ன அவங்க அம்மாவை விட்டுட்டு போய் இந்த பிள்ளைக்கு வந்துட்டீங்க. நீ இடம் மாதிரி வர்றீங்க. நான் அம்மனாரா இல்லை அப்பனா என்ன முறைன்னு அப்படி இல்லைங்க, எது செட் ஆகுதோ அதோட செட் ஆகிக்க. அவரும் பல ஜாடியை சேர்றாரு, இந்த மூடிக்கு சேரவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? நான் உங்களுக்கு டேமேஜ் டேமேஜா? எப்ப உங்களுக்கு டேமேஜ் ஆனது? மேரேஜ் ஆயிடுச்சான்னு. அதுவா? எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. எனக்கு இன்னும் அகல. வீட்டுல பொண்ணு பாக்குறாங்க, வீட்லயும் மாப்பிள்ளை பாக்குறாங்க. நானா கொஞ்சம் தள்ளி போட்டே வர்றேன். இப்போ என்ன அவசரம், கொஞ்சம் காசு பணம் சேர்த்திட்டு வர்ற பிள்ளைக்கு கொஞ்சம் நகை நட்டு சேர்த்திட்டோம்னா இன்னொரு 10 வருஷம் வெயிட் பண்ணோம்னா ஒரே இதா திருக்கடையூர்ல போய் 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கலாம்ட்டு வெயிட். சாரி, இல்ல என்ன சொல்றீங்க? 20ஆம் கல்யாணம் 20க்கு தான் 60 வந்துருச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஏமா உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. எங்களுக்கு சத்தியமா அந்த பிள்ளையை தான் பிடிச்சிருக்கு. உனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காலையில பள்ளி வாசல்ல கொண்டு போய் வேப்பலை அடிச்சோம்னா சரியா? பள்ளிவாசல் எப்படி வேப்ப அடிப்பாங்க? அதான் ஒரே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதம். தாய்த்து போடுறது ஒண்ணுதான், வேப்பலை மதிக்கிறது ஒண்ணுதான். எம்மதமும் நம்மதமே, எல்லாம் தமிழர்களே, எல்லாம் இந்தியர்களே அப்படிங்கிற பண்பாடு தெரிஞ்சவன். நம்ம கிராமம் ரொம்ப பண்பாடு தெரிஞ்ச கிராமம். நம்ம மைக்ஸ் இருக்கார் தம்பி, அதை காட்டிலும் பண்பாடு தெரிஞ்ச தம்பி. அதனாலதான் சீரியல் செட்ல ஒன்னொன்னா பார்த்தேன். நடவண்டி, நொங்கு வண்டி,
மாட்டு வண்டி எல்லாம் பழமையை மறக்காம கொண்டு வந்து கண் முன்னாடி காட்டியிருக்காரு. எல்லாம் மறந்தே போச்சு இல்லையா? இன்னைக்கு எவ்வளவுதான் ஆடி கார்ல போனாலும் அந்த நொங்கு வண்டி தள்ளி ஓட்டின ஒரு சந்தோஷம் அடடா, அதை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். நல்லா கால விரட்டி விரட்டி பிரேக் அடிச்சு ஓடிக்கும். நான் புல்லட் வண்டி நொங்குல ஒரு காலம் ரைட் காலம் 3 மட்டும் 4 மட்டும் தான் போட்டு ஓட்டிருக்கேன். சரி, நீ ஓட்டிருக்கியா? நானும் ஓட்டிருக்கேன். நொங்கு வண்டி தான். பரவாயில்ல, உன்னை நான் மனசார விரும்புறேன். அப்படியா? நீ என்னை விரும்புகிறாயா? விரும்புறேங்க. ஓகே, தேங்க்யூ. எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லட்டுமா? நினைச்சதெல்லாம் தப்பு நீ தாடையிலே போட்டுக்க வேணும். போட்டுக்கிட்டே நீ படிச்சதெல்லாம் பக்குவமா சொல்லிக் கொடுக்குது. அத்தான்னு கூப்பிடு. செத்தாண்ட எதிரி அத்தா. அத்தானு நான் தானே சட்ட பொசானு நீ தானே. அத்தானு நான் தானே முத்தாரம் நீ தானே. உன்னை செத்தாலும் மறவேனே. முத்தாரம் நீ தானே. ஆசை அத்தானும் அருமை அத்தானும் நானே. சட்ட பொத்தாலும் நானே. அத்தானும் நானே. உன்னமாவோட நினைத்திருக்கேன். நீ அதையாமல் இருக்காதே. உன்னையும் தங்கச்செலவோட நினைச்சிருக்கேன். நீ பேசாமல் இருக்காதே. கண்ணே அடி சுந்தரியே அடி சுந்தரி அந்த ரங்கமே மனசுக்குட சிறந்த ரங்கமே. நன்றி நன்றி நன்றி. என் மனசுல உள்ளத உங்ககிட்ட கொட்டிட்டேன். உனக்கு எதுவும் தோணுச்சுன்னா கொட்டு. உங்களை பார்த்தோட எனக்கு காதல் வரணும் வரணும் வரணும். காதல் வரலன்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கேன் உன் மேலதானே. உள்ளமெல்லாம் நிறைஞ்ச மாமனே. என்னை விட்டு என்ன பிரிச்சோம், என்னை விட்டு என்ன பிரிச்சோம். ஆண்டவனோடு இருக்கிறான் நாடகத்தானே. நான் இருக்கேன் உன் மேலதானே. உள்ளமெல்லாம் நிறைஞ்ச உசுரோ உன் மேலதானே. வண்டி தப்புல உருண்ட வேலையில ஓடி கொடுத்தோம் உழுந்த கொல்லையில. கரும்பு காட்டுல அப்படியா? எப்பா உசுரானா இருப்பேன் உன் மேலதானே. உள்ளமெல்லாம் நிறைஞ்ச
உசுரானாயிருப்பேன் உன் மேலதானே. உன்னை விட்டு என்ன